இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம ஜீவா ஏஜென்சி கிட்ட வந்து கனடா போறதுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு கேட்க வந்திருக்காங்க. அந்த ஏஜென்சில வேலை செய்யறவங்களும் உங்க டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மேடம், இந்தாங்க உங்க டிக்கெட்னு கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மேடம், உங்களுடைய டீடைல்ஸ் கேட்டு ஒரு 2 பேர் வந்திருந்தாங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஜீவா இருந்துகிட்டு என்ன பத்தின டீடைல்ஸ் கேட்டாங்களா, யார் அதுன்னு கேக்குறாங்க. நீங்க என்ன பத்தி ஏதாச்சும் சொல்லிட்டீங்களான்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் இல்ல மேடம் எந்த டீடைல்ஸும் கொடுக்கல, எங்களுடைய ரூல்ஸ் படி கிளையன்ட் டீடைல்ஸ் மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது மேடம்னு சொல்றாங்க. ஜீவா இருந்துகிட்டு ஆமா யார் வந்து கேட்டாங்க, அவங்க நேம் ஏதாச்சும் தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் நேம் வந்து மனோஜ் மேடம்னு சொல்றாங்க. உடனே ஜீவா இருந்துகிட்டு ஓ மனோஜ் நம்மள தேடி இங்கெல்லாம் வந்து விசாரிச்சிருக்கானா, இனி நம்ம சென்னையில இருக்கிறது சேஃப் கிடையாது, அவன் கண்ணுல படாம இங்க இருந்து நம்ம கனடா போயிடணும்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் வெளியே வந்து கார்ல உட்கார்ந்துட்டு இருந்த நம்ம முத்து கிட்ட இங்க பக்கத்துல இருக்கிற பார்லருக்கு போகணும்னு சொல்ல போறாங்க. நம்ம ஜீவாவும் முத்து மனோஜோட தம்பின்னு தெரியாம அவரோட கார்லயே எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஸ்டாப் இங்க ஒரு பார்லர் இருக்கு, நான் இங்கேயே போயிட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜீவா உள்ள போறாங்க. அப்ப நம்ம முத்து இருந்துகிட்டு அட இது நம்ம மனோஜ் பொண்டாட்டியோட பார்லர் ஆச்சே, இந்த மேடம் இந்த பார்லருக்குள்ளதான் போறாங்களா, சரி இருக்கட்டும் நம்ம கார்லயே வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி நினைக்கிறாரு. ஜீவா பார்லருக்குள்ள என்ட்ரி ஆகி மேடம் எனக்கு ஒரு ஃபேஷியல் பண்ணணும்னு சொல்றாங்க. ஜீவாக்கு ரோகிணியே தெரியாது, ஆனா ரோகிணி ஜீவாவோட போட்டோவை மனோஜோட போன்ல பாத்திருக்காங்க. அதனால ரோகிணி இவங்க தான் ஜீவான்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆனா ரோகிணியும் அதை வெளிக்காட்டிக்காம மேடம் இங்கே உட்காருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம மனோஜுக்கு போன் பண்ண போறாங்க. நம்ம மனோஜுக்கு போன் பண்ணி மனோஜ் நீ சீக்கிரம் பார்லருக்கு வான்னு சொல்ல போறாங்க. அதுக்கு நம்ம மனோஜ் நான் எதுக்கு பார்லர் வரணும், நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன்னு கேட்க போறாரு. அதுக்கு ரோகிணி மனோஜ் சீக்கிரம் வா, நான் சொல்றேன்ல இங்க உன்னை ஏமாத்தின பொண்ணு ஜீவா இருக்கிறான்னு சொல்ல போறாங்க. மனோஜ் இருந்துகிட்டு அதிர்ச்சியாகி அப்படியா இதோ வந்துடுற 5 நிமிஷத்துல வந்துடுற ரோகிணின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண போறாரு. நம்ம மனோஜும் பார்லருக்குள்ள வந்துடுறாரு. மனோஜ் பார்லருக்குள்ள வந்து நம்ம ஜீவாவை பாத்திர போறாரு. நம்ம ஜீவாவும் மனோஜ பாத்திர போறாங்க. அப்ப ஜீவா ஐயோ இவன் கிட்டயா நம்ம மாட்டணும், நான் யார் கண்ணுல படக்கூடாதுன்னு நினைச்சனோ அவ கண்ணிலே பட்டுட்டேனேன்னு யோசிக்க போறாங்க. உடனே மனோஜ் இருந்துகிட்டு ஏய் என்ன லவ் பண்றதா சொல்லி என்னை ஏமாத்தினது மட்டும் இல்லாம என்கிட்ட இருந்து 27 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துட்டு போனியா எங்கடின்னு கேட்க போறாரு. அதுக்கு ஜீவா அப்படியே மழுப்பிக்கிட்டு இல்ல மனோஜ் அப்படியே மழுப்பிக்கிட்டே நைசா வெளியே ஓடி வந்துட போறாங்க. நம்ம மனோஜும் ஜீவாவை விரட்டிட்டே வர போறாரு. நம்ம ஜீவா முத்துவோட கார்ல ஏறி சீக்கிரம் காரை எடுங்கன்னு சொல்ல போறாங்க. நம்ம மனோஜோ பின்னாடியே ஓடி வந்து ட்ரேஸ் பண்ண நினைப்பாரு, ஆனா ஜீவாவை பிடிக்க முடியல. ஆனா ஜீவா ஏறி உட்கார்ந்த காரு நம்ம முத்துவோட காருன்றது அவருக்கு தெரியும். உடனே மனோஜ் நம்ம முத்துக்கு போன் பண்ணி டேய் முத்து உன் கார்ல ஏறி வந்தால ஒரு பொண்ணு, அவதான் ஜீவா என்னை ஏமாத்தின பொண்ணுன்னு சொல்ல போறாரு. அதை கேட்டுக்கிட்ட முத்துவும் ஸ்ட்ரெயிட்டா காரை போலீஸ் ஸ்டேஷன்ல விட போறாரு. இப்ப நம்ம ஜீவாவும் வசமா மாட்டிக்க போறாங்க. போலீஸும் ஜீவாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க போறாங்க. இதுல நம்ம மனோஜ் ஏமாந்த 27 லட்சம் ரூபாய் பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதான்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு நியூ லைன் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.